கால் எரிச்சல் மதமதப்பு இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என் காலில் உணர்ச்சி இல்லை, வலி இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு சேஃபான அறிகுறியான கிடையாது. அது நரம்பு பாதிப்பை குறிக்கிறது. ஏன்னா இதை நாங்கள் நியூரோபதின்னு சொல்லுவோம். இந்த நியூரோபதிங்கிற நரம்பு பாதிப்பு சர்க்கரை அதிகமாகிறதுக்கு முன்னாடியே உடம்புல வர ஆரம்பிச்சிடும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு போய் நரம்பு மண்டலத்தை பாதிக்க ஆரம்பிக்கும். அதுதான் நியூரோபதியா டெவலப் ஆகி கடைசியில கால் உணர்ச்சி இல்லாம போறது. ஆரம்ப கட்டத்திலே வார்னிங் சைன்ஸ் கொஞ்சம் நமக்கு தெரிய வரும். அதுல ஒண்ணு கால் எரிச்சல், கால் மதமதப்பு, காலில் ஊசியால குத்துற மாதிரி தெரியும். இது எல்லாமே ஏர்லி வார்னிங் சைன்ஸ் சொல்லுவோம். இது இருக்கும் போதே நம்ம உடனே போய் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடணும். ஏன்னா சின்னதா வர்ற காயம் கூட ரொம்ப பெருசாகி கால் எடுக்கிற அளவுக்கும் போகலாம். நம்ம கரெக்டான டைம்ல பண்ற ட்ரீட்மெண்ட் நம்ம நரம்புகளோட செயல்பாடு அதிகப்படுத்தும், அதே நேரம் கால் இழப்புகளையும் தடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம காலில் வரப்போற காயத்திலிருந்து தப்பிக்கணும். அதுக்கு நம்ம செருப்பு பயன்படுத்தணும். சரியான செருப்பு எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும். வீட்டுக்குள்ள கூட எனக்கு நரம்பு பாதிப்பு இருக்கிறவங்க, சிவியர் நியூரோபதி இருக்கிறவங்க செருப்பு இல்லாம வெறுங்கால நடக்கக்கூடாது. இது இல்லாம டாக்டர் கொடுக்குற நரம்புக்கான சத்து மாத்திரையை டெய்லி போடணும். பிசியோதெரபி மாடாலிட்டிஸ் நிறைய இன்னைக்கு வந்திருக்கு, அதை நம்ம கொடுக்கணும் கரெக்டான டைம்ல. இது எல்லாமே நம்ம செய்யும் போது நரம்புகளோட பாதிப்பை தடுக்கலாம், நரம்புகளோட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம கோல் ரொம்ப சிம்பிள். நியூரோபதிக்கான ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா பார்த்துட்டோம் அப்படின்னா காயம் வராம தடுக்கலாம். காயம் வரல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுத்துடலாம். இன்ஃபெக்ஷன் ஆகல அப்படின்னா ஆம்புடேஷன் சொல்லி வர கால் இழப்புகளையும் விரல் இழப்புகளையும் தடுத்துடலாம். ஸோ ஆல்வேஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பதே சிறந்த மருத்துவம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.